தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகத்துவம் உள்ள கரம் ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோட வார்த்தையின் மத்தியில், இந்த பைபிள் ஸ்டடி மத்தியில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தி வசனத்தின் மேன்மை கற்றுக்கொண்டு வருகிற காரியங்கள், கேட்டுக்கொண்டு வருகிற காரியங்கள், தியானித்து கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ நன்மை உண்டாக, தேவ அற்புதங்கள் உண்டாக, அதிசயங்கள் உண்டாக நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ். அப்படியாக நம்ம இந்த பைபிள் ஸ்டடியினுடைய 3வது பகுதிகளுக்குள்ளே வருகிறோம். த டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள், இல்லையா? ஆமேன். என்னெல்லாம் பார்த்தோம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். திஸ் த வெளிப்பாடு, ரெவலேஷன். 2 தீமோத்தேயு 3:15, மன்னிக்கவும் 16 தம்பி, 16. எஸ், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் ரெவலேஷன் அருளப்பட்டிருக்கிறதுனா என்னது? All scripture is given by inspiration of God. All scripture is given, amen, by inspiration of God. Revelation, inspiration, இது ரெண்டுமே அதில் வருது. வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எஸ். And is profitable for doctrine. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக. அப்போது ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், எலிமினேஷன். அது இன்னொரு பதத்தில் சொல்லணும்னா என்லைட்டன்மென்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி நிறைய பதம் வருகிறது. என்லைட்டன்மெண்ட்னா எடுத்துக்கலாம். என்லைட்டன்மெண்ட்னா இலுமினேஷன் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு இலுமினேஷன், என்லைட்டன்மெண்ட். ஆமென். என்லைட்டன்மெண்ட்னா என்னது? பிரகாசம் அடைவு. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டவைகளை, பெற்றுக்கொண்டவைகளை மற்றவங்களுக்கு பேசணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். என்னிலிருந்து வெளிச்சம் உண்டாகும், என்னிலிருந்து வெளிச்சம் உண்டாகும், என்னிலிருந்து வெளிச்சம் உண்டாகும். ஆமென். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ், நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரம் 11, அதனுடைய 14, இந்த உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத உலகம் தெளிவாக தெரிஞ்சிடும். உலகத்துக்கு தெளிவாக தெரியும். ஆமென். உலக ஞானிகள், உலக சாஸ்திரிகள், உலகத்தின் ஆவிகள், ஏன் பிசாசு கூட, ஹிடன், மறைந்திருக்கிற ஆவிகள் கூட தெரியும் நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது. ஆமென். உங்களுக்குள்ளே ரெவலேஷன் இருக்கா, உங்களுக்குள்ளே இன்ஸ்பிரேஷன் இருக்கா, உங்களுக்குள்ளே என்லைட்டன்மெண்ட் இருக்கா, வெளிப்படுத்தக்கூடிய ஸ்வாபம் இருக்கா, இலுமினேஷன் இருக்கா. இலுமினேஷன் மீன்ஸ் என்னது? இலுமினாட்டி இல்லை, இலுமினேஷன். இலுமினேஷன் என்னது? வெளிப்படுத்துவது, உங்களிலிருந்து வெளிப்படுத்துவது, என்னிலிருந்து வெளிப்படுத்துவது, என்னிலிருந்து ஸ்வாபம், கிரியை, வெளிச்சம், என்னிலிருந்து வெளிச்சம். அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளி. ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதுதான் இருள், உலகம், மாம்சம் எதுவும் உங்களை அதை பற்றி தான் பற்றி கொள்ளாது. இப்போ தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உங்களுடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்திலே காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ஆமென். வாட் இஸ் தட்? And in the days of thy father, light and understanding and wisdom, light and understanding and wisdom. This is the illumination. Light, understanding, wisdom. Light, வெளிச்சம், உணர்ந்து கொள்வது, ஞானம், ஞானத்தின் ஆவி. உங்களை தொட்டால் ஞானம் வெளிப்படும், உங்களை தொட்டால் வெளிச்சம் வெளிப்படும், உங்களை தொட்டால் உணர்வு வெளிப்படும், புரிந்து கொள்ளுதல் வெளிப்படும், புரிந்து கொண்டு பேசுவீங்க. ஆமென். புரியுதா? புரியுதா? எஸ். இதுதான்
14ஆம் வசனம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும். அப்ப பாருங்க, இது யார் சொல்றா? அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, ராஜாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்போ அதை கேட்ட ராஜா என்ன சொல்றான் பாருங்க, அதெல்லாம் இருக்காதுப்பா, அதெல்லாம் விடு, அதில் அப்படிலாம் நடக்காது, நீங்கள் பதில் சொல்லுங்க, குறி சொல்கிறவன் நீ சொல்லு, அப்படிலாம் கேட்கலாமே. ஒரு கம் டு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றான். இதாங்க மினிஸ்ட்ரி, இப்படி தான் கர்த்தர், நீ ஒன்றுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஐயோ ஊழியம் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. உனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் எவைகளோ அவைகளை நீ இன்ஸ்பிரேஷனில் சரியாக காத்துக்கோ. நம்ம கடந்த வாரத்தில் 2 வாரம் அதான் பார்த்தோம். உள் உணர்வு, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக காத்துக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ காத்துக்க தான் இந்த இலுமினேஷன் வெளிப்படும். ஆமாம், இது அப்போ உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும். தேவர்களின் ஆவி, ஆமென். தேவர்களின் ஆவினா காட்ஸ் ஸ்பிரிட். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். காட்ஸ் ஸ்பிரிட்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆமென். இவர்களுடைய திரியேக தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்திலே காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். And that light and understanding and excellent wisdom is found in thee. உன்னிடத்தில் இது காணப்பட்டது. That's the illumination. ஆமென். புரியுதா? உன்னிடத்திலே காணப்பட்டது. ஆமென். இது சுவிசேஷத்தினாலே கூட இது வருகிறது. பை த காஸ்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 1:9 உலகத்திலே வந்திருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. ஆமென். உலகத்திலே வந்திருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இது மனமாற்றத்தின் மூலமாக கூட வரும். எப்படி வரும்? நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். அடுத்தது ஆமென். கிறிஸ்துவுடைய சத்தியத்துக்குள்ளாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஆமென். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டான நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஆமென். Then by the Holy Spirit. ஆமென். யோவான் 16:13 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி wisdom and the enlightenment and அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 3 காம்பவுண்டுக்குள்ளே தான் இவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிப்பார். சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற. எங்கேருந்து கேள்விப்பட்டார்? பரலோகத்திலிருந்து கேள்விப்படுறார். அவருக்கு தினம் நியூஸ் வரும், அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ். அதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாரு? சபைக்கு சொல்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியில் ஏவப்பட்டு இந்த மாதிரி ரெவலேஷன், இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், எந்த மனுஷன் தேறினவனாக இருக்கிறான், எந்த மனுஷன் நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கிறான், எந்த மனுஷனுக்கு அது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் படிப்பிக்குதலுக்கும் எவன் சரியாக எடுத்து பயன்படுத்துகிறான், அவனை பார்த்து 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 அவனுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த சபைக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எஸ், அல்லேலூயா. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். பூமியில் இருக்கும்போது
அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து. அப்போ பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்து எடுத்து சகல சத்தியத்தையும் எடுத்து நமக்கு தனித்தனியாக எடுத்து எப்படி செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத த்ரூ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை நம்ம என்ன செய்யணும்? ரெவலேஷன் மூலமாக வெளிப்படுத்துவார். அதை இன்ஸ்பிரேஷனில் நம்ம காத்து இலுமினேஷனில் நம்ம சபைக்கு சொல்லணும். ஆமென். நம்மகிட்ட இருந்து அது வெளிப்படணும். பிரைஸ் காட். எஸ். 16 நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஓகே, நான் வேகமாக வசனத்துக்குள்ளே வருவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை எல்லா மனுஷர்கள் மேலும் அவர் பொழிந்தருளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்போது அதை செய்கிறார்? அவர்கள் வேத வாக்கியங்களை சரியாய் கவனிக்கும் போது. ஆமென். வேத வாக்கியங்களை சரியாய் கவனிக்கும் பொழுது அதை செய்கிறார். எப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. The statements of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. ஆமென். கண்களை தெளிவிக்க. கண்கள்னு எதை குறிக்கிறது? விஷன், தரிசனம், வெளிப்பாடு. கண்கள், ஆவிக்குரிய கண்கள், பிரகாசமுள்ள கண்கள். அப்போ திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் கமாண்ட்மெண்ட் ஆஃப் தி லார்ட். கமாண்ட்மெண்டல் ஆஃப் தி லார்ட்னா என்னது? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. The commandment, it's not commandment, it's not வார்த்தை. கமாண்ட்மெண்ட் என்னது? 10 commandments என்னதுமா? 10 கற்பனைகள், கட்டளைகள். தேவனுடைய வார்த்தை பைபிள் முழுவதும் என்னது? கமாண்ட்மெண்ட்ஸ். ஆமென். the commandments வேதம் சொல்லுகிறது, commandment of the Lord means that which is appointed. அப்படின்னா என்னது? அது ஆல்ரெடி நியமிக்கப்பட்ட ஒன்று. இஸ் அப்பாயிண்டட்னா என்னது? அப்பாயிண்டட்னா என்னது? நியமிக்கப்பட்ட ஒன்று. நியமிக்கப்பட்ட ஒன்று. அந்த வார்த்தையிலேயே அப்பாயின்மெண்ட்டோடு தான் உனக்கு வார்த்தை வருது. அதுதான் நம்ம ரேமான்னு சொல்கிறோம். ஸ்போக்கன், கிவன் சொல்கிறோம்ல. ஆழத்தில் வலைய போட்டால் என்ன நடக்கும்? போட்டு பாரு. ஆமென். அப்படி தானே அர்த்தம். அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆழத்தில் வலைய போடு, அவ்வளோதான். அது கமாண்ட்மெண்ட். ஆழத்தில் வலைய போடு. உன் நிலைமையை பார்க்குறேன், பரிதபிக்கப்பட்டவனாக இருக்கிற, முழுவதும் பிரயாசப்பட்டன்ற, உன் ஜபத்தை கேட்குறேன், எல்லாம் கரெக்ட். ஸோ கமாண்ட்மெண்ட். நவ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், கமாண்ட்மெண்ட் ஆஃப் லார்ட். கமாண்ட்மெண்ட் வருகிறது, வார்த்தை வருகிறது, ஊழியக்காரங்க மூலமாக வருகிறது. ஆமென். நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் ஆவியிலேயே கமாண்ட்மெண்ட் வரும். வார்த்தை பேசி ஏவப்பட்டு பேசி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் சொல்லுவார் இல்லையா? ஓகே. அப்போது உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 20 வசனங்கள் வரை படிங்க. உபாகமம் 30, 15லிருந்து 20. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். எஸ், த்ரூ ஹிஸ் கமாண்ட்மெண்ட். இதோ எதை வைத்தாரா? ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும். ஆமென். மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பே வைத்தேன். இது எங்கே வச்சார் தெரியுமா? முதல்ல சொல்லுங்க கரெக்டா? ஏதேனில் வைத்தார். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ். அதே மாதிரி எரேமியாவில் சொல்கிறார்ல, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். நல்ல தொட்டியாகிய என்ன வெட்டிட்டாங்க? கிராக் பாட், வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டினா என்னது? நாலேஜ், அறிவு சம்பந்தமாக எடுக்கிறது, அறிவு சம்பந்தமாக சூஸ் பண்ணுறது. நல்ல தொட்டி எடுக்கிறது இல்லை. இதை நான் எப்படியாவது உருவாக்கிடுவேன், நான் எப்படியாவது செஞ்சிருவேன், என் பலத்தில் செஞ்சிருவேன். ஆமென். இதுதான் ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும். அப்போ ஜீவன், நன்மை, மரணம், தீமை.
மரணம் தீமை. நன்மைக்கு தான் இயேசு வந்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுன்னு தான் சொன்னார், இன்க்ளூடிங் ட்ரீ ஆஃப் லைஃப். எல்லாத்தையும் சாப்பிடு எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படி தானா? எல்லாத்தையும் சாப்பிடு இன்க்ளூடிங் ட்ரீ ஆஃப் லைஃப். ஆமென். தட்ஸ் த ஹிடன். மறைக்கப்பட்ட வார்த்தை வரும். நீ தான் புத்தி உள்ளவனாக அதை தெரிஞ்சுக்கணும். வெளிப்பாடு வரும். இன்ஸ்பிரேஷனில் காக்கிறது நீ தான். ஆமென். பயபக்தியோட செபித்து கர்த்தர் என்ன சொன்னார் அந்த வார்த்தையை நல்லா பாருங்கள். நமக்கு என்ன பேசியிருக்கார், சரியாக பேசினபடி தான் நடக்குது சொல்கிறோம்ல வீட்டிலலாம். அதுக்கு மாறாக ஒன்றுமே நடக்கலை. நமக்கு எல்லாம் பேசினபடி தான் நடக்குது. எவ்வளோ ஒரு வீட்டில் பேசிக்கிறோம், கர்த்தர் பேசினார் பாஸ்டர், பேசினார் பாஸ்டர், கேட்கல பாஸ்டர் சொல்கிறாங்கல்ல. ஓகே, வாங்க வேகமாக வாங்க, வேகமாக வாங்க. நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் பேரில் வானத்தையும் பூமியையும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவன் யாரு? இயேசு. ஆமென். ஆமென். I am the life of the world. ஆமென். அவருக்குள் ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி. நீ அந்த ஜீவனாகிய இயேசுவை தெரிந்து கொள்ளும் போது தான் அவரிலிருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி த்ரூ யுவர் லைஃப் வரும். ஆமென். எஸ். 10 இப்போ 20 கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இஸ் த காட் ஆஃப் எட்டர்னல். இஸ் த லைஃப் an eternal life. ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஜான் 10:10 சொல்றார்ல, ஜீவனை கொடுக்கவும் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அப்படின்னா என்னது அர்த்தம்? தீர்க்காயுசுமானவர்னா என்ன அர்த்தம்? He is the life and the length of the days eternal. length of the days, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி. ஆமென். ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பு இயேசு. ஆமென். நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக தான் இயேசு வந்தார். இதுதான் ஏதேனிலே கர்த்தர் அதை தான் பிளான் பண்ணி வச்சார். ஈட் இன்க்ளூடிங் ட்ரீ ஆஃப் லைஃப். ஆமென். அவாய்ட் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். உலகத்தை பிரகாரமாக இயேசுவை அறிந்து கொள்றதில் போகாது. ஓகே. The God's commandments are pure and lead to a pure life if you obey from heart. Amen. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? கர்த்தருடைய commandments, God's commandments are pure and lead to a pure life if you obey from heart. நீ அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நடக்கும் பொழுது, அந்த பாதையில் நீ நடக்கும்போது, ஆமென், வேத எழுத்துக்கள், வேதம் பரிசுத்தமுள்ள எழுத்து என்று the Bible is the holy scriptures இல்லையா? எப்படி வெளிப்படுது? ரோமர் 1 அதிகாரம் 2 வசனம். ரோமர் 1 அதிகாரம் 2 வசனம். ரோமாவில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். வேத எழுத்து பரிசுத்தம். அதை படிக்கிற பிள்ளைகள் அது வெளிப்பாடை பெற்று இன்ஸ்பிரேஷனை பெற்று இலுமினேஷனுக்குள்ளே நீங்கள் நடக்க வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய. ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் யார் தான்? தேவ பிரியர். வேத வசனத்தை வாசித்து தேவ பிரியராக, சுகபோக பிரியராக அல்ல, தேவ வசனத்துக்கு பிரியராக இருந்து பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். இப்போ ரோமர் 7:12 படிங்க. ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஏதான் நீங்க 2 தீமோத்தேயுல 3:15 படிச்சீங்க. படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் இல்ல 15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஆமென். எதை ஆதாமுட்ட எதிர்பார்த்தார்? உனக்கு நான் இனிஷியலாக சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணிக்க, அவ்வளோதான். சாக்கு போக்க சொல்லாத. நீ தந்த ஸ்திரீ என்ன மோசம் போக்கினால் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு, அலையாத. உனக்கு நான் என்ன கொடுத்தேன்? உனக்கு நான் என்ன வேத வசனம் கொடுத்தேன்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயதுனாக்கா சின்ன வயசுலன்னு நினச்சிக்காதீங்க. யுவர் ஸ்பிரிச்சுவல் பிகினிங். ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நேற்றுக்கு ஒரு சகோதரன் சொல்லியிருக்கான்ல, நாங்கள் இன்வார்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கோம். ஆமென். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்கிட்ட சொல்லலை, ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிச்சு, நாங்கள் இன்வார்டில் வீக்காக இருக்கானா அந்த சகோதரன் சொல்லுகிறான். ஆமென். எஸ், அவன் ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவுட் வார்டுனா என்ன, இன்வார்டுனா என்னன்னு. அப்போ பார்த்தீங்களா, இது சிறு வயது முதலே அது அறிஞ்சுக்கிறாங்க. அது கண்டுக்கணும்னு பிரியப்படுறாங்க. இப்படி தான் இதனால் பிரித்து எடுத்து பார்க்குறது. வேத எழுத்துக்களை சிறு வயது முதலே நீ அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இப்போ 119 சங்கீதம் 140 இப்படி இருக்க வேத வசனங்கள் எப்படி இருக்கிறது? சங்கீதம் 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதிலே பிரியப்படுகிறேன். பாருங்க, God therefore his word is very pure, very pure. வேத வசனம் என்ன செய்யப்பட்டதா? the word is very pure, the word is very pure. அதுதாங்க, நடுக்கத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னா ஏன் நிறைய பேரை ருசிக்க முடியலை? இப்படி ஸ்டெப்பாக தான் போய் நீங்கள் ருசிக்கணும். God word is very pure. அது சுத்தம் உள்ளது, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. ஆமென். அதை ஜீவனாக எனக்குன்னு நான் எடுத்துக்கணும், அதை லைஃபாக எனக்குன்னு நான் எடுத்துக்கணும். அந்த வேத மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அப்போ வேதத்தை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். ஆமென். புரியுதா? ஆமென். வேத வசனங்கிறது சும்மா இல்லை, ஸோ பியூர். அதை சாப்பிட அதை நல்லா தியானிக்க தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற ஒன்றை நீ தேறினவனாக மாறணும்னா, எந்த நற்கிரியங்களையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கணும்னா, உன் ஜீவியத்திலிருந்து அவைகள் என்லைட்டன்மெண்ட்டாக வெளிச்சமாக வெளிப்படணும்னா, நீ அவைகளை நல்லா பயிற்றுவித்து பழக்க வைக்கப்படணும். ஆமென். ஆமென். அப்போது the word is very pure, therefore thy servant loveth it. வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதிலே பிரியப்படுகிறேன். நீதிமொழிகளில் 30:5. நீதிமொழிகளில் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவர் அண்டிக்கணும், அவர் அண்டிக்கிட்ட வரணும். அதுதான் ஆரம்பத்தில் பிரேசிங்களே நான் சொன்னேன். அவருடைய அன்புக்கு கிட்ட வரணும், அவருடைய சமாதானத்துக்கு கிட்ட வரணும், எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கிட்ட வரணும். அதுவும் வேத வசனங்களுக்கு நீங்கள் அதிகமாக கிட்ட வரணும். ஆமென். அப்புறம் யோவான் 7:17 கூட வாசிப்பீங்களா? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஆமென். இது ஆங்கில டெஃபினேஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, we are enlightened and learn God's truth
when we obey that, amen, he says, we are enlightened and learn God's truth. When we obey that, he says, what? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். Amen. If any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I speak of myself. Amen. Hallelujah. Praise God. அப்போ எஸ், யாக்கோப் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிங்க. யாக்கோப் 1. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாட் ஓன்லி ரெவலேஷன், எல்லாம் எனக்கு கனவுல வருது, எல்லாம் எனக்கு சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு வெளிப்படுது, எல்லாம் எனக்கு சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு ஏவப்படுது, அதோடு நிற்காம எங்கே வா, கேட்கிற வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பட் பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட், not hearers only, deceiving your own selves. அடுத்தது ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். இதுதான் அங்கே டிஸ்கைஸ், கண்ணாடியில் மாறுவேஷம். இது நல்லா இல்லை, இப்படி வேஷம் போடு, இப்படி போடு, இப்படி போட்டு போகலாம், இன்னைக்கு இப்படி போட்டு போகலாம். சில்கி ஸ்னேக் அப்படி தானே பண்ணுச்சு, கண்ணாடி மாதிரி தானே நின்று அது ஜொலிச்சு உங்களை ஏமாத்துச்சு. கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அதில் நீ பார்த்துட்டே இருந்தா உன் சுபாவ முகத்தை தான் நீ பார்த்துட்டே இருப்ப. உனக்கு பரலோகத்திலேருந்து வெளிப்பட்டதோ, புரியுதா, ஆவிக்குரிய காரியங்களோ எதுவுமே உனக்கு புலப்படாது. அதெல்லாம் செகண்டரியாக தான் தோன்றும். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி அவன் செய்யாதவன் ஆனால், ஆதாம் ஏவாள் ஏன் செய்யலை? பிஃபோர் சில்கி snakes, disguised snake, disguised world. உலகத்துக்கு முன்பாக நீ போய் நின்று நல்லா ஜோடிச்சுட்டு, நல்லா உலகத்துக்கு முன்பாக உலகத்தை மாதிரி நீ உன்னை மாற்றிக்கிட்டு வந்தால் திருவசனத்தை கேட்பதான் ஒழிய, ரெவலேஷன் தான் உனக்கு இருக்குமே ஒழிய செய்யவே முடியாது. இன்ஸ்பிரேஷன் இலுமினேஷனுக்குள்ளே வரவே மாட்டாய். என்லைட்டன்மெண்ட்டுக்கு உனக்கும் ரொம்ப தூரம். என்லைட்டன்மெண்ட்னா என்னது? ஏன் கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாம வச்சார்? ஏடன் முழுவதுக்கும் நீ தான் வெளிச்சம். யூ ஆர் த என்லைட்டன்ட் மேன். புரியுதா? இது உண்மைங்க. ஆதாம் தனக்கு ஏதாவது வேணும்னா, ஒரு ஆப்பிள் வேணும்னா அப்படி கையை நீட்டினா போதுமா? ஆப்பிள் அப்படியே வந்து, ஆடம் டேக் மீ, என்னை எடுத்துக்கொள். ஆமாம், உண்மை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிசாசு செஞ்சது. ஜீசஸ், யூ ஆர் ஹங்க்ரி, டேக். கல்லை கொண்டு வந்து அப்பம்மா மாற்றுச்சில்ல, அப்பம்மா மாற்றுங்கன்னு சொல்லிச்சில்ல. பாருங்கள், பிசாசத்தை ரெடியாக நிற்கும். அமேன், டேக். அமேன். நீ ஜீவனில் பேசணும். நீ ஜீவ விருட்சம், ஜீவ ஒளி. அமேன். உனக்கு கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அமேன். எலிமினேஷன், என்லைட்டன்மெண்ட். ஆடம் இஸ் த என்லைட்டன்மெண்ட். அமேன். மோசே இஸ் த என்லைட்டன்மெண்ட். அங்கே போய் தான் மோசையினுடைய முகத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. இந்த என்லைட்டன்மெண்ட் சும்மா இல்லை, வார்த்தையை கற்பலைகளில் எழுதுறது மாத்திரமல்ல, இருதயத்தில் பதித்து கொண்டு வந்தான். அப்படியே தன்னுடைய ஜீவியத்தில் அதை ஏற்றுக்கொண்டு வந்தான். ஆமென். ஃபஸ்ட் இதில் ஃபெயிலியர் ஆனான், செகண்ட் இதுலேயும் கர்த்தர் அவனை விடலை. இவனுக்குள்ளே இருக்குது, இவனுக்குள்ளே அந்த கிருபை இருக்குது, இவனுக்குள்ளே என்லைட்டன்மெண்ட் இருக்குது. என்னை எப்படியாவது வெளிப்படுத்த துடிக்கிறான், என்னை எப்படியாவது வெளிப்படுத்த ஆசைப்படுறான், பிரியப்படுறான். என்னுடைய ஜீவ ஒளியை எப்படியாவது இவன் மூலமாக இவன் உலகத்துக்கு காமிக்கணும்னு ஜனங்களுக்கு, 40 லட்சம் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தணும்னு பிரயாசப்படுறான், சண்டை போடுறான், அதுக்காக பிரயாசப்படுறான், அழுகிறான், புலம்புறான், கதறான், தண்டிச்சாலும் வாங்கிக்கிறான், பொறுமையாக இருக்கிறான். ஆமென்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பாடுகள்லையும் என்லைட்டன் மேன், உங்களிலிருந்து ஜீவ ஒளி வெளிப்படுதா? உங்களிலிருந்து வெளிச்சம் வெளிப்படுதா? இல்லை இருள் வெளிப்படுதா? இல்லை அறியாமல் வெளிப்படுதா? இல்லை இக்னோரன்ஸ் வெளிப்படுதா? இல்லை ஃபூலிஷ்னஸ் வெளிப்படுதா? மதிகேடு வெளிப்படுதா? இல்லை ஒன்றுமே வெளிப்படாமல் பிளாங்காக இருக்கா? ஆமாம், பிளாங்காக இருக்குனாலே சம்திங் இஸ் தேர். ஏதோ ஒன்று இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று இருக்கிறது. அதனால தான் பிளாங்காகவே இருக்குது. என்ன கேட்டாலும் பிளாங்க் பிளாங்க் பிளாங்க். ஒழுங்கின்மையும் வெறுமையும் பிளாங்க். ஆமென். எஸ். அப்போது எஸ் படிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து இதான் தன் சாயல். என்னது சாயல்? நான் யாருடைய சாயல்? ஆடம் யாருடைய சாயல்? இமேஜ் ஆஃப் காட். நீங்களும் நான் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய சாயல். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தை. உங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாறணும்னா இந்த வார்த்தை ஒன்று உயிர்ப்பிக்கணும். இந்த வசனம் நீ படிக்கிறதோட மாத்திரம் இல்லை. நான் பைபிள் படிக்கிறேன் 10 அதிகாரம் படிக்கிறேன், இதுவரைதான் படிக்கிறேன். வாட் இஸ் யூஸ்? அவைகள்னால பிரயோஜனம் என்ன? அவைகளில் ஒரு வார்த்தை ஒன்று உயிர்ப்பித்திருக்கா? ஒரு வார்த்தை ஒன்று உயிர்ப்பித்து உங்க கூட பேசியிருக்கா? ஆமென். இந்த வார்த்தையை உயிர்ப்பித்து பேசப்பட்ட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளின்படி செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆமென். நீ கண்டுபிடிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ்டர். ஆமென். அப்போ உடலுக்கெல்லாம் அது ஜீவன், உடலுக்கெல்லாம் ஜீவன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீவ ஒளி, ஜீவ தண்ணீர், ஜீவ ஆமென் வசனம், லைஃப் வேர்ட், அதான் ஜீவப்பம், அதான் ஜீவ வார்த்தை. ஆமென். எஸ். லைஃப் பிளஸ்ஸிங். 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாக இருப்பான். Not just when we read it or study it. இதான். ஆமென். கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி கடந்து போகிறவனா இல்லாமல் அதற்கு ஏற்றபடி ஜீவிக்கிறவனாக இருப்பான். அடுத்ததாக சங்கீதம் 119 சங்கீதம் 19 வசனம். நம்ம இந்த பூமியில எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? பூமியிலே நான் பரதேசி, உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். We are strangers on this earth, and the word of God is roadmap to guide us. ஒரு டெஃபினேஷன் பைபிள்லேருந்து நான் எடுத்து பேசுகிறேன். நம்ம யாரும் அந்த பூமியில் பரதேசி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். The word of God is the roadmap to guide us. roadmapனா என்னது? போகிற வழியை, பரதேசிக்கு வழியை காண்பிக்கிறது எது? மேப். இன்றைக்கி நம்ம காரில் போகும்போது எந்த இடமா இருந்தால் சந்து பொந்தெல்லாம் ஒரு இதில் போட்ட உடனே வந்துடுதில்ல, கூகுள் மேப்பில் வந்துடுதில்ல, இப்போ இடத்துல போய் சரியாக போய் நிறுத்திடுதில்ல. எஸ். ஆமென். அப்போது அதே மாதிரி தான் பூமியில் நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு என்ன செய்யாதையும் மறையாதையும். எபிரேயர் 11 அதிகாரம் 8-9 வசனங்கள் வரை, 13-16 வசனங்கள் வரை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி, பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, காலிங், நல்ல கேளுங்க, ரெவலேஷன் இல்லையா?
அதுதான் காலிங், அதான் ரெவலேஷன், அவனுக்கு வர்ற ரெவலேஷன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த இன்ஸ்பிரேஷனையும் ரெவலேஷனையும். கீழ்ப்படுகிறது எதை குறிக்குது? இன்ஸ்பிரேஷன். அங்கே தான் பாருங்கள், அங்கே சின்ன ஒரு வார்த்தை வருது, கீழ்ப்படிந்து. அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அழைக்கப்பட்ட போதுன்னு என்னது? ரெவலேஷன், வெளிப்பாடு. சூசன், உங்களை அழைக்கிறார் கர்த்தர், ஒரு ஊழியத்தை கொடுக்குறார், அதுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படினா எதுக்கு கீழ்ப்படியணும்? கீழ்ப்படினா எதுக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்கள். உங்களுக்கு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் கீழ்ப்படிகிறதுக்கு. ஆமாம், ஒரு வேலையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷ கடைசியில் மட்டும் உங்கள்கிட்ட வந்து கணக்கு கேட்பாங்களா? டெய்லி கேட்பாங்க. டெய்லி நீங்கள் செஞ்சதுக்கு கையெழுத்து போடணும். நேற்று இங்கே வாங்க, நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் சரியாக உலகத்தை கொட்டஞ்சி எடுக்கிறான்ல உங்களையே. சொல்லுங்கள். உங்களை இங்கே போக சொன்னனே, இங்கே பண்ண சொன்னனே, இதை பண்ண சொன்னனே, ஏன் பண்ணல நீங்கள் கேட்குறானா இல்லையா? கேட்குறான் இல்லையா? அவன் சம்பளம் கொடுக்குற முதலாளி கேட்பான். அதனால தான் தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஒரு ரெவலேஷனை கொடுத்துட்டு தேவன் இருக்கலை, இறங்கி வந்தார். ஸோ காட்ஸ் டியூட்டி. அவர் யாரும் குறை கேட்க முடியாது. அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று புரியாமல் புறப்பட்டு தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல். ரோட் மேப். எதில் புறப்பட்டு போனான் கரெக்டாக சொல்லுங்க. விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, வேர்ட் வார்த்தை அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்? நாலேஜ் எடுக்கல, லைஃப், ஜீவன். அவர் சொன்னான். இதாங்க பேதுரு. முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல சாமி, என்ன செய்யலாம்? பாஸ்டர் ஒன்றும் கிடைக்கல, ஃபாதர் ஒன்றும் கிடைக்கல, ஃபாதர் ஓகே என்ன செய்யலாம்? அப்போ இன்றைக்கி போய் நாளைக்கு வா, 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வா, அதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேனே, செத்துப்போ. நோ. ஆமென். Sudden the word came to Peter. Amen. Hallelujah. Life word. Amen. இந்த ஜீவனை உனக்கு முன்பு அனுப்புகிறேன் பேதுரு. Amen. ஜீவனையும் மரணத்தையும் உபாகமத்தில் படிச்சிங்கல்ல, உனக்கு முன்பாக வைக்கிறேன். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். முதல்ல தீமையை வச்சேன், நீ கண்டுபிடிச்சிட்ட, சரி கிடைக்கல, இப்போ நன்மையை வைக்கிறேன், எடுத்துக்க. பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, உங்கள் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அங்கே என்ன இருக்கு உங்கள் வார்த்தையில்? ஜீவன். நான் போன இடத்துல ஒன்றும் இல்லை, இப்போ நான் போனால் அங்கே ஜீவன். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. இது பெரிய வேலையே கிடையாது, சிம்பிள். அதுதான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எதில்? ரோட் மேப். எது? வேர்ட். அதைத்தான் நான் சொன்னேன். சங்கீதம் 119 பூமியிலே நான் பரதேசி, கற்பனைகளை எனக்கு மறையாதேயோ. உங்கள் வார்த்தையை நம்பி நான் போகிறேன், எதையும் எனக்கு மறைக்காதீங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, எனக்கு மறைக்காமல் பேசுங்க, மறைக்காமல் சொல்லுங்க. நான் நம்பி நான் இறங்கி போகிறேன். சில பேர் சொன்னால் கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறோமே எப்படி? அன்னைக்கு ஒரு கிளிப் பார்த்தேன் நியூஸில். ஆமென். இன்றைக்கி நடக்கிற வேதத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாங்கிறது, எவ்வளோ உண்மைங்கிறது, எவ்வளோ நிறைவேறுங்கிறது நியூஸை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நியூஸில் என்னது? உலக நியூஸ். கடைசி நாட்களில் என்னென்னலாம் கேள்விப்படுவீங்க, என்னென்னலாம். 2 நல்ல அருமையான வாலிப பிள்ளைகள். ஆண்டவரே, எப்படி ஊழியக்காரங்க கண்ணில் தப்பிச்சாங்களோ தெரியல. 2 பெண் பிள்ளைகள், நல்லா படிக்கிற பிள்ளைகள். பாருங்கள், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இத்தனைக்கும் அவங்களுக்குள்ள லைஃப் விரக்தி ஆகி போச்சு. அது எதனாலேயோ என்னென்னு தெரில. இங்கே இல்லை, நார்த்தில் 2 பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு, ஒரு டெம்பிளுக்கு போகிறேன்னு போயிட்டு, அந்த டெம்பிளில் இருக்கிற கெஸ்ட் ரூம், அந்த ரெஸ்ட் ரூமில் போய் அனிதீசியா இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா? மயக்கம்.
அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போட்டாங்கன்னா அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஆமாம், ஆமேன், ஸ்தோத்திரம். அதை போட்டுட்டு 2 பேருமே அவுட். எப்படி பிசாசு பார்த்தீங்களா எப்படி கொண்டு போயிடுச்சு? இதுக்கு என்ன காரணம், எது காரணம் தெரியல. ஆமேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி ஜீவனை கொடுக்கவும். ஆமேன். ஒரு ஜீவ வார்த்தை அந்த பிள்ளைகள் அறிந்திருக்குமானா பரிபூர்ணப்பட எவ்வளவு அருமையாக இயேசு வந்திருப்பார். ஒரு ஜீவ வார்த்தையை பேசின வலது பக்கத்து கல்வன், ஒரு ட்ரீ ஆஃப் நாலேஜையே பேசி கொண்டிருந்தவன் பரிதவிக்கப்பட்டு போயிட்டான். ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃபுக்குள்ளே வந்த ஒரு மனுஷன் அடியனை நினைவு கூறும். இட்ஸ் அ லைஃப். லைஃப். இன்றைக்கி நீங்கள் போகிற இடம் எனக்கு தெரியுது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அங்கே என்னை நினைவு கூறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இம்மீடியட்லி தி வேர்ட் கேம். ஆமென். அதே மாதிரி தாங்க உங்களுக்கும் சபையில் ஆண்டவர் இம்மீடியட்டாக வார்த்தை தருக. பேதுருக்கு அப்படி தான், இம்மீடியட் தி வேர்ட் கேம். நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி வலையை போடு, இப்படி வார்த்தையின்படி வலையை போடு. வாசிங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் இல்லை. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரங்களிலே குடியிருந்தான். ஈசாக்கோடும் குடியிருந்தான். யாக்கோப் எப்படிப்பட்டவன்? ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? ஈசாக் இன்பமானவன். யாக்கோப் எப்படிப்பட்டவன்? எத்தன். எத்தன். அவனை தள்ளிட்டாரா ஆண்டவர்? ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் ஏசா, ஆனால் அந்த ஏசாக்குள்ளே எவ்வளோ ஜீவன் இருந்தது தெரியுமா? எனக்கு அதிகமானது உண்டு சகோதரனே. அவன் சொல்கிறான் எனக்கு போதுமானது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய லைஃப் இருக்குது, டோன்ட் வரி. ஆமென், எனக்கு போதுமானது இருக்குப்பா. இப்படி சொன்ன முதல் மனுஷன் அவன் தாங்க. ஆமென். வேதத்தில் நிறைய மறைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆமென். சரி, வேகமாக வாங்க. 13 16. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நிய தேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். These all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. Amen. Hallelujah. எவ்வளவு அருமையான வசனம். வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். எங்க போகிறோம்? ஜீவ தேசத்துக்கு போகிறோம். ஜீவனுள்ளோருடைய தேசத்துக்கு போகிறோம். ஜீவனாலே நாங்கள் உயிர் பெற்றோம், உணர்வு பெற்றோம். ஜீவனாலே நாங்கள் நடத்தப்பட்டோம். ஜீவ ஆவியினாலே நாங்கள் உயிர் பெற்றோம். ஜீவ வார்த்தைகளினாலே நாங்கள் ஆமென் உணர்வடைந்தோம். அந்த ஜீவ வார்த்தைகளை கை கொள்வதனாலே நாங்கள் மிகுந்த பலன் அடைந்தோம். இப்பொழுது நாங்கள் எங்கே போகிறோம்? சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன சமயம் கிடைக்குது? திரும்பி போகிறோம், சபைக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த நேரம் காலம் வந்தவுடனே திரும்பி போயிடுறோமா இல்லையா? எங்கே போயிடுறோம்? சுயதேசத்துக்கு போயிடுறோமா இல்லையா? சுயதேசம்னா என்னது? விட்டு வந்த இடம்னா என்னது? ஓல்டு லைஃப். சுயதேசம்னா என்னது? சொந்த வேலை, என் சொந்த அலுவல். எனக்குன்னு இல்லையா? வேலை இல்லையா? எப்போ பாருங்க சபை தானே. ஆமென். நீ ஆபிரகாம் அதனால தான் சுயதேசத்துக்கு எங்கே போயிடுவானோன்னு தெரிஞ்சு
போட்டுக்கிட்டெல்லாம் உடச்சிட்டான் நான் படகலாம். மனம் மாறி நான் போயிட்டா ஆமென் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். திரும்ப நான் போயிடுவேன். ஆமென். மனம் மாறி ஒருவேளை இந்தியாவுக்கு எத்தனை மிஷினரி மாதிரி வந்தாங்கங்க, யோசிச்சு பாருங்க. சுய தேசத்துக்கு போனாங்களா? கால்டுவெல் யாரெல்லாம் சொல்கிறோம்ல, நிறையா பரிசுத்தவான்கள். ஆமாம், ஃப்ரான்சிஸ் சேவியர், இன்னும் நிறைய பேர் சொல்கிறோமே. அவங்கள இங்கே ஷோகேஸாக வச்சு காசு பார்த்தோம். இந்த கோவாவில் வச்சு 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 காசை பார்த்தோம், சர்ச்சை கட்டினோம், பெருசாக்கணும். அவங்க டெத் பாடியை வச்சே சம்பாதிச்சோம். என்ன பொழைப்பு பார்த்தீங்களா? சோத்துறாங்க. அதில் வேறு புருடாக வேற விட்டோம். அவர் நகம் வளருது, அவர் முடி வளருது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு ஜனங்களை ஏமாற்றி அவங்களுக்குள்ளே சண்டை வந்தது. எடுங்கடான்னு எடுத்தாச்சு. போ சோத்துறோம். ஆமே, எவ்வளோ காரியத்தை நம்ம செஞ்சோம். அவங்க வந்தாங்களா போனாங்களா? திருப்பி சொல்லுங்கள். வீட்டிலேருந்து போயிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? பாய் பாய், we will see you in heaven my dear. கரங்களை வைத்துங்க. அப்படி தான் சொல்லிட்டு வந்துருப்போம். இன்றைக்கி வீட்டிலேருந்து போகும்போது சொல்லிட்டு போங்களாம் பார்ப்போம். we will see you in heaven. பைத்தியம் பிடிச்சிச்சு போல, பித்து பிடிச்சிச்சு போல, நல்லா இருந்தால் மனுஷன் இப்படி ஆகிட்டான். ஆமே, அல்லேலூயா. ஆமே, கேளுங்க. வந்த உடனே சொல்லுங்கள், we will see you in heaven சொன்னீங்க. நீ வரலல்ல, அதனால தான் நானும் வந்துட்டேன். நீ என் கூட வா, நானும் வந்துடுறேன். கரங்களை வைத்துங்க. இப்படியே சொல்லிட்டே இருங்க, உங்கள் எழுப்புக்கு வந்துடுவாங்க. கரங்களை வைத்து கத்திரங்கள். ஆமே, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். யாரும் செஞ்சிடாதீங்க. ஆமே, சரி. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை. ஹல்லேலூயா. ஆமென். இவங்க ட்ரீ ஆஃப் நாலேஜில் வந்த சந்ததியெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? பாபேல் நகரத்தை ஆயத்தம் பண்ண. தங்களுக்குன்னு ஒரு நகரம், தங்களுக்குன்னு ஒரு நகரம். இங்கே தானே நடக்குது. தங்களுக்குன்னு. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்குது, எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்குது, எவ்வளவு பிசாசுக்கு அடுத்தவைகளாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அவங்களுக்கு தெரியல நமக்கு ஒரு நகரம் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, தெரியலை. அவங்க இதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐ எம் த பாஸ், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாம். ஆமென், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாம். ஆமென். கொஞ்சம் கூட அது என்னது, அது டெவிலிஷ் நாலேஜ். அது முத்தி போச்சுன்னா என்னது? பைத்தியம். ஆமாம், நாலேஜ் என்னது? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அப்படி தானே சொல்லுது. அறிவு பெருத்து போனவன் என்ன செய்வான்? ஆமென், என்ன செய்வான்? இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், நார்த்து கொரியாவில் இருக்கான், பார்த்துருக்கீங்களா? நோவு பெருத்தவன். அவன் நீ கண்டே பிடிக்க முடியாது. அவன் என்ன செய்கிறான்னு. ஆமாம், அவன் கேபினெட்டில் ஒருத்தன் தூங்குனான்னு அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவனுக்கே பொடி கண்ணு, அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவனை தூக்கு போட சொல்லிட்டான். எப்படி? அவங்க தாத்தாவே அவங்க அப்பாவெல்லாம் சுட்டுட்டாங்க. ஆமென், அறிவு பெருத்தவன். ஆனால் உலகத்தில் அவனை தான் எல்லோரும் கொண்டாடுறான். உலகத்திலே ஆட்டி படைக்கிறான். இன்றைக்கி வெப்பன் நியூக்ளியர் அவன்கிட்ட தான் இருக்குது அதிகமாக. ஐநாவே நடுங்குது அவன்கிட்ட போகிறதுக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பக்கத்திலே ஒரு நாள். இவன் நாலேஜ்னா அவன் பக்கத்தில் இருக்கிற நாடு என்ன நாடு தெரியுமா? லைஃப். அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல். அவன் உலகத்தில் ஒரு நாட்டுக்கு தான் பயப்படுறான்னு சொல்கிறான். அது எந்த நாடு தெரியுமா? சவுத் கொரியா. ஏண்டா உன்னுடைய ஆம்பிஷன் அதானே, அதை அழிச்சிருவேன்னு சொல்லுவீங்க, அதை அழிக்க வேண்டியதானே. இப்போ சமீபத்தில் அவன் என்ன செஞ்சான்? சவுத் கொரியாவில் அவங்கள இரிட்டேஷன் பண்ணணுன்னு ரப்பிஷ் குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் கொட்டினான். கப்பு அடித்து கடங்க, நாற்றை அடித்து கடங்கடா, அவங்களை இப்படி தான் நான் பண்ணுவேன், சைக்குவேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லைகள் போட்டு விட்டாங்க. ஐயோ என்னை கொல்லாத
ஆமென். எஸ், ஞானம். தேவன் இந்த ஸ்பீக்கருக்கு நீ பதில் சொல்லு, இந்த வார்த்தைக்கு நீ பதில் சொல்லு. அதில் என்னென்ன வார்த்தைலாம் வந்து தூஷணமான வார்த்தைலாம் கண்டிப்பாக வராது. தேவ வார்த்தை வந்திருக்கும், ஜீவ வசனம் வந்திருக்கும், வர்ஷிப் வந்திருக்கும், அவ்வளோதான். அது அவனுக்கு பொறுக்க முடியலை. நிறுத்திடு, நீ குப்பையை நிறுத்து, நான் இதை நிறுத்துறேன். நான் நிறுத்துகிறேன், நீ நானும் நிறுத்துகிறேன். இப்போ அடங்கி போயிருக்கிறான். அவனுக்கு பயம் ஒரே ஒரு நாடு மேலே தான், சவுத் கொரியா. காரணம், சவுத் கொரியாவில் 98.5% தேவ பிள்ளைகள், சத்தியத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகள். they are all under control of Holy Spirit. உண்மை உண்மை உண்மை. உலகத்தில் அதிகமான சபை உள்ள இடமும், உலகத்தில் அதிகமான சபை எண்ணிக்கை ஆட்கள் உள்ள இடமும் அதுதான். கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். எஸ், வாசிங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 11 அதனுடைய 14. மீதியானதை அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உனக்குள்ளே தேவர்களுடைய ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உலகத்திலே வந்திருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியான அந்த ஒளி இயேசுவாகிய ஒளி, சத்தியாவியாய ஒளி. முழந்தால் படிடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதையாய என்னை உணர்வு உள்ளவனாய் மாற்றட்டும், ஞானம் உள்ளவனாய் மாற்றட்டும், வெளிச்சம் உள்ளவனாய் மாற்றட்டும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, என்னை உணர்வு உள்ளவனாய் மாற்றுங்க. உங்கள் வார்த்தையை கேட்டு நான் உணர்வு அடையணப்பா, உங்கள் வார்த்தையை கேட்டு நான் ஞானம் அடையணப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணப்பா, வெளிச்சமாக மாறணும். ஆண்டவரே, என்னை இயேசு எப்படி வெளிச்சமாக இருந்தாரோ, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னாரோ, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னாரோ, ஆண்டவரே நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, அப்படியான கிருபை எங்களுக்கு தந்து எங்களை இலுமினேஷனில் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களை என்லைட்டன்மெண்ட்டில் நாங்கள் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஈல்டடாக மாறணப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக, நாங்கள் எங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, நாங்கள் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சபையானது ஆண்டவரே இயேசுவை வெளிப்படுத்துவதாக. ஆண்டவரே, அதற்கேற்ற வார்த்தைகளால், இன்னைக்கு வெளிச்சமான வார்த்தைகளால் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. உடைய வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119 105 பார்க்கிறோமே. 119 130 உடைய வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தரட்டும், எங்களுக்கு வெளிச்சம் தரட்டும். கால்களுக்கு கைகளுக்கு எங்களை நடத்தின கர்த்தர் எங்களிலிருந்து ஜீவ புறப்பட உதவி செய்யும், எங்களிலிருந்து வல்லமை புறப்பட உதவி செய்யும். அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி ஒளியாக இருந்ததோ அதே போல வார்த்தையின் ஜீவன் எங்களிலிருந்து பிரசித்தம் தந்து பேதையாகிய பிள்ளைகளை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். பேதையாகிய ஜனங்களை என் பிள்ளைகள் உணர்வுள்ளதாய் மாற்றட்டும், மாற்றி கொண்டு வரட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து.